ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்னைக்கு எல்லா வீட்லேயும் நிறைகுடமாக இருக்கக்கூடியது எது? தங்கம். ஏன் இந்த நிறைகுடமாக நிறைஞ்சு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கம் இருந்துச்சுன்னா சார் தங்கத்தை அடக வச்சு தேவைக்கு பணத்தை வாங்கி பூர்த்தி பண்ணிடலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் தங்கம் இருந்தால் தான் நம்ம தேவைக்கு அது உபயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்களே, தங்கம் என்பது பணம் அடகு கடைக்கோ இல்லை விற்பனைக்கோ தங்கம் யூஸ் இல்லை. தங்கம் என்பது வீட்டில் நிறைகுடமாக இருக்கணும். அப்படின்னா அந்த தங்கம் எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா, மொத்தம் 5 வகையான அமைப்பு சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் தங்கம் நிறைஞ்சு வலிஞ்சு இருக்கணும் அப்படின்னு ஏன் சாஸ்திரம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் யாருடையது? குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜாதகத்திலையும் சரி இல்லை ஜாதகம் இல்லாதவங்களும் சரி. இப்போ உதாரணத்துக்கு ஜாதகம் இருக்கிறவங்க நம்ம குரு பகவான் செய்கிறோம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எது உதவும் அப்படிங்கன்னா தங்கம் தான் உதவும். வீட்டில் பணம் நல்லா சேஃப்டியாக இருக்குது, சேவிங்ஸாக இருக்குது. வருஷத்துக்கு நான் 5 பவுன் வாங்குகிறேன், 6 பவுன் வாங்குகிறேன், 7 பவுன் வாங்குகிறேன். தங்கங்கள் சேர்த்த என்ன கேட்டிங்கன்னா வீட்டில் சுபகாரியங்கள் வீட்டில் சேரும். சுபகாரியங்கள்லாம் என்ன? சுபகாரியனாவே ஒன்று திருமணம் பற்றி நம்ம யோசனை வரும். திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான் வீடு கட்டினா அது ஒரு சுபம், நான் இடம் வாங்கினா அது ஒரு சுபம். நல்ல விஷயங்கள் எனக்கு தடையாயிட்டிருக்கு, அந்த நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அது சுபம். இதுதான் சுபம். மொத்தத்தில் 5 விஷயங்கள் என்ன எடுத்திங்கன்னா, பெண் வீட்டில் இருக்கிறாங்க, ஆண் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா தங்கம் சேர 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 என்ன கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் சுபம் காரியங்கள் தடையில்லாமல் நடக்குமானா நிச்சயம் நடக்கும். பெண்ணுக்கு திருமணம் அமையும், ஆணுக்கு திருமணம் அமையும், பொன் பொருள் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். இது குருவுக்கு உண்டான விஷயம். சரி, இதே ஜாதக அடிப்படையில் நம்ம பார்ப்போம். குரு தோஷம் ஏற்பட்டால் அவங்களுக்கு தங்கம் சேராது. அவங்களுக்கு தங்கம் சேர்வது ரொம்ப குறைவாக இருக்கும். சுபகாரியங்கள் சுபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த வீட்டில் பணம் கேள்விக்குறியாக அமையும் என்று சொல்லப்படுது. சரிங்களா? சரி, இந்த குரு பகவான் முக்கியமான ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 6, 8, 12 குரு பகவான் மறையக்கூடாது. அமாவாசை அமைப்பில் ஒரு பாலகனோ பாலகியோ பிறந்தால் அவங்க ஜாதக ரீதியில் குரு பகவான் சந்திரனுக்கு அஷ்டாமகம் சொல்லக்கூடிய அஷ்டங்கத்தில் போய் மறையக்கூடாது. சந்திரனுக்கு குரு பகவான் அஷ்டங்கத்தில் போய் மறையக்கூடாது. சில பேருக்கு கோச்சார நிலை ரீதியாக அமாவாசை காலகட்டத்தில் சந்திரனோட குரு பகவான் அஷ்டங்கத்தில் பணம் மறையக்கூடாது, அது தோஷம். குரு சனி பார்வை 6, 8, 12. இப்போ குரு பணம் ஏற்கனவே மறைஞ்சிட்டாரு, கூடதாக சனி அஷ்டம பாதவியாக பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் தங்கம் தோஷமாக அமைஞ்சுவிடும். இப்படிப்பட்டவங்க சூரியனுக்கு அஷ்டங்கம், சந்திரனுக்கு அஷ்டங்கம், சனிக்கு அஷ்டங்கம், சூரிய பகவானுக்கும் அஷ்டங்கத்தில் குரு மறையக்கூடாது ஜன ஜாதக ரீதியாகும். இப்போது ஜன ஜாதக ரீதியாக மறைஞ்சிருச்சு. அப்போ எனக்கு தங்கமே சேராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் சேரணும், எங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த தங்கத்துக்கு அதிபதியானவர் யார்? குரு பகவான் தானே. அந்த குரு பகவானுக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பில் எந்த ஸ்தானம், அதாவது நான் பொதுவான சொல்லிட்டேன் 6, 8, 12 சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஸ்தானாதிபதிகள் உங்களுக்கு பாதகமாக சாதகமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 6ஆம் ஸ்தான அதிபதி சுபஸ்தானத்தில் அமர்ந்தாலோ, 8ஆம் ஸ்தான அதிபதி சுபஸ்தானத்தில் அமர்ந்தாலோ, 12ஆம் ஸ்தான அதிபதி சுபஸ்தானத்தில் அமர்ந்தாலோ, அல்லது 6, 8, 12 குருபவன் அமர்ந்தாலோ ஒரு கதவு அடைப்படும், அதே மறு கதவு பணம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் சாஸ்திரத்துடைய விதி. உங்களுக்கு 2 கதவு அடைச்சிருக்கா அல்லது ஒரு கதவு தான் அடைச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னங்கன்னா, ஜாதகத்தை நாங்கள் பார்க்கறதோட நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் உருவாக்கி தர்றது தான் இந்த ஜோதிட கலை. இந்த ஜோதிட கலையை யார் வேணாலும் பகிர்ந்துக்கலாம். சார் நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் வாஸ்தவமாக இருக்கட்டும், எனக்கு ஈர்ப்பாகவே தங்கத்துக்கும் எனக்கு வெகு தூரம் இல்லை, தங்கம் மேலே எனக்கு ஆசை தான், ஆனால் பணம் இருக்குது, ஆனால் தங்கம் வாங்கிறதுக்கு மனசு இல்லை. எனக்கு தங்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், தங்கம் சேர்த்தோன்னு ஆசைப்பட்றேன், பணம் எனக்கு தோதான் அமையலை. இப்போ தான் புரியுது என் ஜாதகத்தில்
நீங்கள் சொன்ன மாரி குருபான் வந்து இப்போ எனக்கு 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துல ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் எனக்கு மறைஞ்சிருச்சு. இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாரி கிரகத்தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு குருபான் 8ஆம் இடம் இனி தான் நான் வந்து பார்க்கணும். நான் உங்ககிட்டயே நான் பார்க்குறேன், நீங்கள் என்கிட்ட சொல்லிடுறீங்க அப்பா உன் ஜாதகத்தில் சந்திரனுக்கு குருபானம் 8ஆம் இடத்துல இருக்காரு, தங்கம் தோஷம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறீங்க. உங்கள் வாயிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் கடைசியாக ஒன்று சொன்னீங்களே, இதுக்கு தான் நீங்கள் ஜாதகத்தை பயந்துக்கணுன்ட்டு. என்னால் முடியுமா? அந்த கேள்வியே வரக்கூடாது. உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை வச்சா நிச்சயம் முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இணைந்த ஒரு நிச்சயம் சந்திக்கிறேன். உங்களை இணைந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.